எனது நிழல் சேனலுக்கு வருக நண்பர்களே. இது உங்கள் மர்மங்களின் பயணச் சேனல், நிழல் சேனல். இன்றைய எப்போதுமே மர்மம் சூழ்ந்த, வட்காப்பு கட்டுப்பாடுகள் சூழ்ந்த இந்தியாவின் மிக பயமூட்டும் இடம் பாங்கர் ஃபோர்ட் பற்றி தான் நாம பேச போறோம். இந்த வீடியோவில் உங்களுக்காக பாங்கர் கோட்டையின் வரலாறு, சிங்கியா சித்தரின் சாபம், ராணி ரத்னாவதியின் திகில் கதை, இரவில் நடக்கும் விசித்திர சத்தங்கள், நிழல்கள், இது உண்மையா, சதி திட்டமா, இல்ல வெறும் கற்பனையா? நிச்சயம் உங்க நரம்புகளை உறைய வைக்கும் ஒரு பயணமாக இருக்கும். சரி, இப்போது வீடியோவிற்குள் செல்வோம். இந்தியா நாட்டின் ராஜஸ்தான் மாநிலத்தில் அமைந்துள்ள பங்கர் ஃபோர்ட் என்றாலே அதன் பெயர் கேட்டவுடன் நம் மனதில் ஒரு மர்மமும் பயமும் தோன்றும். அந்த ஃபோர்ட் இன்றும் சூரியன் மறைந்த பிறகு யாரும் அருகில் கூட செல்ல அனுமதிக்கப்படுவதில்லை. இவ்வளவு கடுமையான கட்டுப்பாடுகளுக்கு காரணம் பாங்கர் ஃபோர்ட்டியை சுற்றி பல திகில் கதைகள், குறும்படத்துக்கூடிய சம்பவங்கள் மற்றும் விசித்திரமான சவுண்டுகள் தொடர்ந்தும் நிகழ்வதாக உள்ளூர் மக்கள் கூறுகிறார்கள். ஆனால் இவற்றில் உண்மை எவ்வளவு? பங்கர் ஃபோர்ட்டின் மர்மம் என்ன? இதற்கு பின்னால் உள்ள சூழ்ச்சி என்ன? நீண்ட காலத்திற்கு முன்பு பாங்கர் பிரதேசம் வளமானதும் மகிழ்ச்சியானதும் இருந்தது. அந்த இடத்தில் சிங்கியா என்ற மந்திரவாத சித்தர் வாழ்ந்தார். அவரது தவத்திற்கு இடையூறு ஏற்படக்கூடாது என்பதற்காக அந்த பகுதியில் எந்த ஒரு வீடு கட்டினாலும் அது சித்தர் இருப்பிடம் அளவை விட உயரமாக இருக்கக்கூடாது என்று கட்டளை போடப்பட்டிருந்தது. ஆனால் பாங்கர் அரசர் மதிர் சிங் அந்த கட்டளையை புறக்கணித்து பெரிய கோட்டையை கட்டினார். சிங்கியா சித்தர் எச்சரிக்கை செய்தும் மதிர் சிங் கேட்கவில்லை. கோட்டை கட்டிய நாளிலிருந்து பாங்கரில் திடீரென துயரம், பஞ்சம், மரணம் வந்தடைந்தது என்று கூறப்படுகிறது. மக்கள் கோட்டையை விட்டு வெளியேறிவிட்டனர். அதன் பிறகு அந்த இடம் வெறிச்சோடி இரவில் மர்மமான சம்பவங்கள் நடக்கத் தொடங்கின. இதை ஒரு சூழ்ச்சி என்று பலர் கருதுகிறார்கள். பலர் கூறும் மற்றொரு கதை பாங்கர் நகரில் இருந்து அழகிய ராணி ரத்னாவதி தொடர்பாகும். ராணியின் அழகை கவர்ந்த ஒரு பிளாக் மேஜிக் வைத்தியர் அவளை காதலிக்க ஆசைப்படுகிறான். அவளை கட்டிப்பிடிக்க ஒரு எண்ணெய்க்கு மந்திரம் செய்வான். ஆனால் ராணி அந்த எண்ணெயை அவன் மீதே வீசிவிட அவன் மரணம் அடைகிறான். இறப்பதற்கு முன் அந்த வீரியுடன் பாங்கரை சபிக்கிறான். அதன் பின்னர் பாங்கரில் பல துன்பங்கள், மரணங்கள் நிகழ்ந்தன. இந்த இரு கதைகள் இடையே ஒரு பொதுவானது. சிலர் இவை உண்மை என்று நம்புகிறார்கள், சிலர் இவை வெறும் பேச்சு என்று கருதுகிறார்கள். ஆனால் பாங்கர் ஃபோர்ட்டில் இரவில் நடக்கும் விசித்திரமான சவுண்டுகள், உருமாறும் நிழல்கள், வெறிச்சோடி கிடக்கும் வீடுகள், திடீரென காற்றாடி வாசலில் சத்தம் கேட்கும் சம்பவங்கள், இவற்றை நேரில் அனுபவித்தவர்கள் உண்மையிலேயே அந்த இடம் ஆவியால் தாக்கப்பட்டிருக்கலாம் என்று நம்புகிறார்கள். இந்த சூழ்ச்சி கதையின் ஆழத்திலிருந்து பார்க்கும்போது பங்கர் ஃபோர்ட்டின் பெயரை பயன்படுத்தி சுற்றுலா வளர்க்கும் நோக்கத்திலும் இந்த கதைகள் பரவி இருக்கலாம் என்பதும் மறுக்க முடியாத உண்மை. ஏனென்றால் ஆவிகள், வெறிச்சோடி இடங்கள் என்றால் மனிதர்களுக்கு எப்போதுமே விசித்திரம், மர்மம் மற்றும் ஈர்ப்பு ஏற்படும். அதனால்தான் அரசு பங்கர் கோட்டையை இரவு முழுக்க மூடச் சொல்கிறது. இது பாதுகாப்புக்காகவா அல்லது அந்த மர்மம் தொடர வேண்டும் என்பதற்காகவா என்பது ஒரு கேள்வி. ஒருவேளை அந்த கோட்டையில் உண்மையில் எதுவும் நடக்கவில்லை என்றாலும் அந்த இடத்தின் அமைதி, பழங்கால கட்டிடங்கள், சிதைந்த சுவரோவியங்கள், இரவில் வீசும் குளிர்ந்த காற்று, இவை அனைத்தும் சேர்ந்து அந்த இடத்தை ஒரு மர்ம, திகில் சூழலில் ஆழ்த்துகின்றன. மக்கள் அதில் நம்பிக்கையோடு மீண்டும் மீண்டும் அந்த கதைகளை பேச ஒரு வழியாக அந்த இடம் ஒரு அதிசயமான, பயமூட்டும், மர்மமான இடமாகவே திகழ்கிறது. இது ஒரு மர்மம், ஒரு சூழ்ச்சி அல்லது வெறும் கற்பனை? பங்கர் ஃபோர்ட் இந்தியாவின் மிக திகில் மிகுந்த இடங்களில் ஒன்று என்ற வாதத்தை யாரும் மறுக்க முடியாது. அந்த இடம் உண்மையிலேயே ஆவி தாக்கப்பட்டதா அல்லது மனிதர்களின் மனதில் உருவான ஒரு பொய்யான பயமா என்பதற்கு இன்னும் தீர்வு கிடைக்கவில்லை. ஆனால் அந்த மர்மம் தொடர அந்த இடம் நம்மை எப்போதும் கவரும் என்பது மட்டும் உறுதி. இப்போ உங்க கருத்து வேணும். பாங்கர் ஃபோர்ட்ல நடக்கிறதெல்லாம் உண்மையான ஆவி தாக்கமா, இல்ல நம்ம மனசுக்குள்ள உருவான ஒரு பயமா? கீழே காமெண்ட்ல உங்களோட பதில கட்டாயமா எழுதுங்க. நம்ம டிஸ்கஷன்ல நீங்களும் ஒரு பகுதி ஆகுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் நிழல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது மாதிரியான மேலும் பல மர்மங்களுக்காக இன்னொரு ஸ்பைன் சில்லிங் மிஸ்ட்ரியில நாம சந்திக்கலாம். அதுவரை இது உங்கள் நிழல் சேனல்.